அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப மேலாண்மை. குடும்ப மேலாண்மைன்னு பேசுனா மொத்த ஹதீஸ் கிதாபையும் சொல்லணும். ரசூலுல்லாஹ் பேசுறது பூரா குடும்ப மேலாண்மை தான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு உள்ள வந்தோடனே எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டுக்குள்ள வந்த உடனே தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்தாங்க அப்படிங்கிற செய்தியை, அதே மாதிரி ஒரு கணவன் தன் வீட்டுக்குள்ள போனா எப்படி நடந்து கொள்ளணும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வீட்டை பராமரிக்கிறது, எப்படி நடந்து கொள்றது, இது சம்பந்தப்பட்ட நபி அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு இப்பொழுது மிகவும் அவசியமான ஒன்று. காரணம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சமைக்கிறது இல்லை. எல்லா காலத்திலையும் ரம்ஜான சொல்லல, எல்லா காலத்திலையும் பெருசா சமைக்கிறது இல்லை. வெளியே ஆர்டர் பண்ணி அது எல்லா உணவும் ஆர்டர் பண்ணா கிடைக்குது. பழைய கஞ்சி கூட, ஆமா பழைய கஞ்சி கூட எப்படி ஆர்டர் பண்ணா கிடைக்குதுன்னா மண் சட்டியில வச்சு மேலே மாதிரியெல்லாம் ஜிக்ஜாக்லாம் காட்டி அதை கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல 10 ரூபாய்க்கு பெருமாள்ல கஞ்சி 500 ரூபாய் பில் போடுறோம். அதையும் வாங்கி நம்மளால பெருமையா குடிக்கிறோம். அந்த அளவுக்கு பழைய கஞ்சியில இருந்து பிரியாணில இருந்து சுடு சோறு எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்குற காலம். இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்து எப்படி நடந்தாங்க, எப்படி நடக்க சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் குர்ஆன்ல இது சம்பந்தப்பட்ட செய்தி இப்படி ஒன்று சொல்றான், வலா தன்ஸவுல் ஃபதல பைனகும், நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து கொள்வதை மறந்து விட வேண்டாம். ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிறது முதல்ல குடும்பத்திலிருந்து துவங்கணும்னு அர்த்தம். கணவன் மனைவிக்கு மத்தியில, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்கு மத்தியில, அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில, அதுக்கப்புறம் தான் வெளியே. அப்ப ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து கொள்வதை மறந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடியது எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வரையில சொல்லிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து இப்படி சொல்வார்கள், ஃபாத்திமா அம்மாவுக்கு சொல்ற மாதிரி மொத்த பெண் சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னான். மொத்த பெண் சமூகத்துக்கும் இத்தகில்லாஹ யா ஃபாத்திமா, என் அருமை மகளே ஃபாத்திமா, அல்லாஹ்வை பயந்து கொள். அத்தி ஃபரீலத ரப்பி, உன் ரப்புக்கு என்னென்ன கடமை, தொழுகை நோன்பு அது இது இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சரியா நிறைவேற்றி. வஅமலி அமல் அஹ்லி, உன் வீட்டு வேலையெல்லாம் நீனே பாரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கான். ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது, அபூ தாவூதுல வருது, புகாரி முஸ்லிம்ல வருது, இப்னு மாஜாவுல வருது. ஆமா, பெண்களே உங்க வீட்டு வேலையை நீங்களே பாருங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நாம அப்படியாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. 2 பேர் இருந்தாலும் 4 வீட்டு வேலைக்காரி இல்லையா? வீடுகள்ல 2 பேர் தான் இருப்பாங்க, 4 வீட்டு வேலைக்காரி. ஆனா பாத்திமா அம்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வீட்டு வேலையை நீயே பாருண்டாங்க. அருமை மகள் பாத்திமாவை, சொர்க்கத்தின் தலைவி பாத்திமாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். வரிசையா 1-2 பார்த்து வேகமா முடிச்சிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில பெண்கள் எப்படி வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இப்படி ஒரு செய்தி, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த அம்மா சொல்றாங்க, என் வீட்டுக்காருக்கு, அதாவது அவரோட வீட்டுக்காரர் ஜுபைர் இப்னு அவ்வா, அந்த அம்மாவே சொல்றாங்க, ஹதீஸ் அறிவிப்பாளர் அவர்தான், அந்த அம்மா தான். என் வீட்டுக்காரர் ஜுபைருக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது, சொத்து பத்துன்னு சொல்லிக்க. ஒரு குதிரை வச்சிருந்தாரு, தண்ணி இறைக்கிற ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாரு, ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு கொடுத்த ஒரு நிலம் வச்சிருந்தார். இது மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு. இந்த ஒட்டகத்துக்கு நான் தான் தீனி போடணும், இந்த ஒட்டகத்தை நான் தான் மேய்க்கணும், இந்த ஒட்டகத்துக்கு ஏதாவது நல்லது கிட்ட நான் தான் பார்க்கணும், அதே போல இந்த ஒட்டகம் மட்டுமல்ல குதிரைக்கு எல்லாம் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்றாங்க. ஒட்டகத்துக்கு சாதாரண தீனி இல்ல, பேரிச்ச கொட்டையை பெருக்கிட்டு வந்து நைய இடிச்சு அதை கூடாக்கி அந்த ஒட்டகத்துக்கு நான் கொடுக்கணும். அந்த பேரிச்ச கொட்டைக்கு எங்க போகணும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தாங்களோ ஒரு இடம், மதீனாவுல இருந்து 2 கிலோமீட்டர், அதாவது 2 மைல், அதாவது 3.5 கிலோமீட்டர். வெட்டுவாங்கல இருந்து ஏறத்தாழ பாலவாங்க தாண்டின்னு வைங்களேன், இவ்வளவு தூரம். அந்த அம்மா சொல்றாங்க, நானே நடந்து போவேன்.
அங்க இருந்து அந்த கொட்டைகள் எல்லாம் பொறுக்கிக்கிட்டு வந்து இடிச்சு என் குதிரைக்கு அந்த ஒட்டகத்துக்கு எல்லாம் நான் தான் இதெல்லாம் செஞ்சு முடிப்பேன். அதே மாதிரி என் வீட்டு வேலை மாவு பிணையறதெல்லாம் நான் தான் பிணைவேன். எனக்கு மாவு கூட ரொட்டி கூட சரியா சுட தெரியாது. அன்சாரி பெண்கள் தான் எனக்கு சுட்டு கொடுப்பாங்க. கடினமான வேலையெல்லாம் என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லுவாரு. நான் எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். என் வீட்டுக்காரர் சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு அஸ்மா அம்மா சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்களில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால விசேஷம் என்ன தெரியுங்களா? அஸ்மா அம்மா கிட்டத்தட்ட நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. எந்த அளவுன்னு கேட்டா மௌத்தா போற வரைக்கும் அந்த அம்மா கட்டு நடப்பாங்க. உச்சி விட்டாம அந்த அம்மா நடப்பாங்களாம். கண் பவர் நல்ல தெளிவா இருந்துச்சு, உடம்பு வாகம் நல்ல தெளிவா இருந்துச்சு. நிறைய செய்திகள் அவங்க, அதாவது பெண்களுக்கே உண்டான எல்லா வேலையும் எப்படி செஞ்சா உடம்பு எப்படி இருக்குங்கிறத அஸ்மா அம்மா நமக்கு பாடம் நடத்துறாங்க. அதாவது வீட்டு வேலையை பெண்கள் அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சுட்டாலே பெருசா நோய் நோக்காடு வராது. ஒரு காலத்துல நம்முடைய நாடிமார் தாதிமாரெல்லாம் என்ன பண்ணாங்க? மாவு அரைக்கணும்னா அதற்கு உரலை வச்சு அரைச்சாங்க. அதே போல ஏதேனும் குழம்பு செய்யணும், ஆணை வைக்கணும்னா அதுக்கு அம்மிக்கல்ல அரைச்சாங்க. வீட்டு துணிமணிய கையால தான் துவைச்சாங்க. பெரிய வீடா இருந்தாலும் சின்ன வீடா இருந்தாலும் அவங்க தான் அந்த வீட்டை துடைச்சாங்க, சுத்தப்படுத்துறாங்க, எல்லாமும் பண்ணாங்க. ஆனா அந்த கிளையை மௌத்தா போற வரைக்கும் தெளிவா இருந்ததுதான் செத்தான் இல்லையா? நம்மளுடைய நாடாமாரு தாதிமாருடைய அவங்க எல்லாம் அப்படித்தான். இன்னைக்கு நம்ம பிள்ளை ஆளுங்க 30 வயசு இருந்துட்டாலே முட்டி அது இது பேர்பாட்ஸ் பூரா பாதிக்கிறானி இல்லையா? காரணம் என்ன? யதார்த்தமா இது மாதிரி வீட்டு வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது முசீபத்தெல்லாம் தானா வீட்டுக்குள்ள வரத்தான் செய்யும். எல்லா நோயும் 30 வயசுல சில பொம்பளைகளுக்கு சுகர், 30 வயசுல சுகர் நம்புற மாதிரியா இருக்குது. இன்சுலின் போடுற அளவுக்கு எல்லாம் பொம்பளைங்க போறாங்களே, யோசிக்கணுமே. ஒரு காலத்துல சொன்னாங்க ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கு வராது. ஏன் வராதுன்னா அவங்களுக்கு மாத தீட்டு வர்றதுனால ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வராது அப்படின்றாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா? பொம்பளைகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யுது. எல்லா நோயும் பெண்களுக்கும் உண்டு. காரணம் என்ன? சாப்பிடணும், தூங்கணும், சீரியல் பார்க்கணும், செல்போன் ஓடணும், நேரம் கிடைச்சா அக்கம் பக்கத்து வீட்டாளெல்லாம் கழுவி குடிக்கணும், கூடுதலா புருஷனை அப்பப்போ திட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பெண்கள் பழகினதுனாலயே என்னமோ எல்லா நோயும் அப்படியே வருது இல்லையா? ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு வீட்டுல, அதாவது ஐஸ் பொட்டி, அதுக்கு அதில் சொல்லுவாங்க பிச்சைக்கார பொட்டி. கிராமத்துல நாங்கெல்லாம் வளர்ந்த ஆளு, 1990க்கு முன்னாடி நாங்கெல்லாம் பார்த்தாலே, அதாவது இஷா முடிஞ்சாச்சுன்னா சில பேர் சாப்பாடு கேட்டு வருவாங்க வீடுகளுக்கு, தெருவுகள்ல. அப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற சோறை ஆணத்தை எதையாவது போட்டு அனுப்புவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வராதனால அப்படியே போகணும் வைங்களேன். இன்னைக்கு என்னைக்கு ஃப்ரிட்ஜ்னு கண்டுபிடிச்சானோ எதையும் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. வச்சு நானே சாப்பிடுவேன், வச்சு என் புருஷக்காரனுக்கே கொடுப்பேன், வச்சு என் பிள்ளைகளுக்கே தருவேன். யாருக்கும் பங்கு இல்லை, நான் சமைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. அதனால பல வேலைகள் இல்லாம போயிடுச்சு. அரைக்கிறதுக்கு மிஷின், துவைக்கிறதுக்கு மிஷின், பட்ட பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின். இந்த பிள்ளை சாப்பிட்டு செரிக்காம தான் இருக்குது, அதுக்கு மிஷின் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் மிஷின் ஆயிட்டதுனால மக்களுக்கு எல்லா நோயும் சர்வ சாதாரணமா வந்துகிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னது உன் வேலையை நீ பாரு, வீட்டு வேலையை நீ பாருன்னாங்க. இன்னைக்கு மிஷினும் பார்க்குது. மிஷினும் பத்தாதுன்னு வேலைக்காரி வேற சேர்த்துக்கிறோமே, வேலைக்காரியை வேற சேர்த்துக்கிறோம். ஒரு வேலைக்காரி பத்தாதுன்னு 2 வேலைக்காரி. வீடு துடைக்க துடைச்சிட்டு போயிடுவான், சமைக்கிறதுக்கு ஒருத்தி சமைச்சிட்டு போயிடுவான், கழுவுறதுக்கு ஒருத்தி கழுவிட்டு போயிடுவான். இந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் ஊட்டி விடுறதுக்கு தான் வேலைக்கு ஆள் வைக்கல, எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சு நம்ம யதார்த்த குடும்பம் இப்படிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால எல்லா நோயும் யதார்த்தமா உள்ள வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா உடம்பு போட்டுருச்சு, பேட் ஆயிட்டு சொல்லி ஜிம்முக்கு போறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நீச்சல் குளத்துக்கு போறாங்க. காலையிலையும் சாயந்தரமும் பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர், ஏதோ நாயை ஓட்டி போற மாதிரியே வேகமா ஓடுறான், திடீர்னு நிக்கிறான், வேகமா ஓடுறான், திடீர்னு நிக்கிறான். எதுக்கு ஓடுறான் எதுக்கு நிக்கிறான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வாக்கிங் இல்லையா? எதுக்கு ஓடுறது தெரியாத அளவுக்கு வாக்கிங். இப்ப இந்த வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, இந்த ஜிம்மு, இந்த ஓட்ட பந்தயம் மாதிரி ஓடுறது, ஸ்விம்மிங் பூல்ல போய் மிதக்கிறது, இது எல்லாம் எதனால வந்தாலும் சுருங்க சொன்னா வீட்டு வேலையை சரியா பார்த்தா எந்த முசீபத்தும் இல்லை. வீட்டு வேலையை பார்க்காதனால எல்லா முசீபத்தும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு கதைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம பாய் ஜும்மா தொழுதுட்டு போன உடனே கறிஞ்சோறு பழக்கம் இல்லையா? பொதுவாகவே ஜும்மா அன்னைக்கு
தொழுதுட்டு போனா நம்ம வீடுகள்ல பருப்புன்னா வெறுப்பு, ரசம் பண்ணா விஷம், கறினா சரி, கறி ஆனா இருக்கணும். உண்மையாகவே முஸ்லீம் ஊர்கள்ல ஒரு கணக்கெடுப்பு இருக்குங்க. ஜும்மா அன்னைக்கு கோழி, மட்டன், பீஃப் நிறைய வியாபாரம் ஆகுதான். ஏன்னா ஜும்மா தொழுதுட்டு போன உடனே இறைச்சி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரியே நம்ம ஆளுங்க இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் ஜும்மா தொழுதுட்டு மட்டன் வாங்கி கொடுத்துருந்தார். வீட்டுக்காரம்மா சமைச்சு வச்சிருப்பா, போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா மட்டன் ஆணம், மட்டன் சுக்கா, சிக்கன் 65, அந்த பக்கத்துல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதே போல பன் பரோட்டா, சால்னா, குருமா, இடியப்பா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் வச்சுட்டா வீட்டுக்காரி. இவருக்கு ஆச்சரியம். 1 கிலோ தான் மட்டன் வாங்கி கொடுத்தோம், அது எப்படி மட்டன் இப்படி ஒரு மாதிரி இருக்குமா, என்ன இவ்வளவு ஐட்டமா அப்படின்னு பையன்கிட்ட கேட்டாராம். என்னடா உங்க அம்மா புட்டெல்லாம் விசேஷமா சமைச்சு வச்சிருக்காளே, கொஞ்சம் மெதுவா கேளுடா. அவன் சொன்னான், ஏமா என்ன அப்படி நிறைய சமைச்சு வச்சிருக்க, 1 கிலோ மட்டன்ல இவ்வளவு முடியாது. அவ சொன்னாலும் வேற ஒண்ணும் இல்லப்பா, காலையில பிரிட்ஜ் எல்லாம் தொடங்க வேண்டியதாயிருச்சு, போன வாரத்துல மத்த வாங்கிட்டு வந்த பிரியாணி மிச்சத்தை உள்ள வச்சேன், அது இப்ப வெளியே வந்திருக்கு, சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த மட்டன் சுக்கா அது 2 நாளைக்கு முன்னாடி மொத்தம் வாங்கிட்டு வந்தது கடையில. இந்த பன் பரோட்டா போன வாங்கின அது, இந்த பீஃப் ரைஸ் இது வந்து முந்தானத்து வாங்கிட்டு வந்தது. இப்படி எல்லாம் ஐஸ் பெட்டியில இருந்தவரை சூடாகி வெளியே வருது. ஏதாவது என்னன்னு கேட்டா ஐஸ் பெட்டில உள்ளது சூடு பண்ணி சாப்பிட்டதுனாலதான் என்னமோ தெரியல, ரம்ஜானாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அவசரம். எப்படி வீட்டுல எதை கேட்டாலும் ஐஸ் பெட்டி சாப்பாட்டியே வந்து தரா முடியல, ரம்ஜானாவது பள்ளிவாசல போய் சகர் வச்சுறேன், நீ விடுறி ஆத்தா அப்படின்னு விட்டுட்டு ஓடுற மாதிரி பள்ளிவாசல சகரா முதல்ல என் பேரை கொடுத்துறேன், அன்னைக்காவது இந்த சுடுசோடா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பள்ளிவாசல்ல, ஹோட்டல்ல சகச்சோறு வாங்க, பிரிட்ஜ் சோறு சாப்பிடாதீங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்காத அளவுக்கு இன்னைக்கு நம்ம நிலையெல்லாம் மாறி போயிடுச்சு இல்லையா? அப்ப இந்த மாதிரி இல்லாம நாம ரசூலுல்லாஹ் சொன்னபடி அந்த பெண்கள் அவங்க வீட்டு வேலையை சரியா பார்த்தா அவங்களும் தன்னை தற்காத்துக் கொள்வார்கள் நோயிலிருந்து. தன்னுடைய கணவன்மார்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன் குடும்பத்தார்களையும் சரியான முறையில் அவர்களால் பராமரிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் வீட்டு வேலை என்பது அது பெண்கள் நீங்கள் உங்களை அவசியமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வீட்டு வேலைன்னா பொண்டாட்டி மட்டும் தான் பார்க்கணும்னு இருக்கா? அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலை பார்த்திருக்கிறார்கள் என்பதாக ஆயிஷா அம்மா சொல்லக்கூடிய செய்தியை முஸ்னத் அஹ்மதுல, ஷமாயில் திர்மிதியில, இப்னு அபி யஅலால, இப்னு ஹிப்பான்ல எல்லா நூல்லையும் இப்படி எல்லாம் செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்தா என்ன செய்வாங்க? புகாரில இப்படி ஒரு நபி மொழி வருது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யகூன் ஃபி மஹனதி அஹ்லிஹி, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்காரங்களுக்கு வேலை பார்த்து கொடுப்பாங்க. மனைவிக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு என்ன வேலையாண்டா வீட்டினுடைய ஹிதுமத் எல்லாம் அவங்களே வலிய வந்து பார்த்து கொடுப்பாங்க, சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு புகாரில வருது ஹதீஸ். அடுத்து சொல்றாங்க ஆயிஷா அம்மா, ஃபைதா ஹதரத்திஸ் ஸலாத்து, தொழுகையுடைய அழைப்பு கேட்டாச்சுன்னு சொன்னா சரஜையிலா ஸலா, வேகமா தொழுகைக்கு போயிடுவான், வீட்டு வேலை பார்க்க மாட்டாங்க. வாங்க சொல்லியாச்சுன்னா வீட்டு வேலையை அப்படியே போட்டுட்டு நீ இருக்கிறதெல்லாம் பார்த்துக்க, நான் தொழுகைக்கு போறேன், தொலை வைக்கணும், சமுதாயத்தின் தலைவரா இல்லையா, நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு ஆயிஷா அம்மா சொல்ற நபிமொழி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு தோழர் வந்து கேட்டார், ஏன் ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் வீட்டுல வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்னென்ன வேலை பார்ப்பாங்க அதையும் சொல்லுவான்னு கேட்டார். அதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். முஸ்னத் அஹ்மதுல, திப்பு நபவி, நிறைய கிதாபுல இந்த ஹதீஸ் முன்னாடி உள்ளதாவது புகார்ல வருது. இது கிட்டத்தட்ட 6-7 கிதாபுல வருது இந்த செய்தி. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அதாவது எஃப்லி சௌபஹு, கிழிச்சு போன ட்ரெஸ் எல்லாம், எப்படி கிழிச்சு போன ட்ரெஸ்னா ஆயிஷா அம்மா ட்ரெஸ் சேர்த்துதான். ஆமா, நான் ட்ரெஸ் மட்டும் இல்ல, கிழிச்சு போன ட்ரெஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தா தப்பாங்க. வ யஹலபு ஷாத்தஹு, வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்டுல பால் கறந்து தானும் சாப்பிடுவாங்க, வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் பால் கறந்து அந்த பாலை குடிக்க கொடுப்பாங்க. தனக்குரிய வேலையும் வீட்டிலே வந்து செய்வார்கள் அப்படின்ட்டு ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் செய்யற வேலையை முதற்கொண்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப வீட்டுக்குள்ள போனோம்னா நான் வந்து பெரிய ஆம்பளை சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சோபா மேல காலை போட்டுக்கிட்டு உட்கார்றது ரசூலுல்லாஹ் வன்பில்லை.
ஏதேனும் வீட்டு வேலை மனைவிக்கு, தாய்க்கு, சகோதரிக்கு ஏதேனும் நம்மளால என்ன முடியும்? ஒரு வெங்காயம் வெட்டி கொடுக்கணும், கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு பாயை உதறி போடலாம். ஒரு வீட்டுல ஏதேனும் குப்பை இருக்கணும், வீட்டுல வேலை பார்த்தா பொம்பளைங்க நாம விளக்கமா எடுத்து கூட்டலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. சொல்ல போனா பெண்களுக்கு உதவி ஒத்தாசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அது சுன்னத்தான அமலும் கூட, சுன்னத்தான அமலும் கூட. அதனால வீட்டு வேலை ஆண்களும் அவ்வப்போது ஏதேனும் அந்த பெண்களுக்கு செஞ்சோம்னா இந்த பெண்ணோட ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கலாம். என் வீட்டுக்கார வீட்டுல வந்தா கூடமான ஏதாவது பண்ணி கொடுப்பாருங்க அப்படின்னு எப்பயாவது சொல்லுவாளா இல்லையா? பொதுவா வீட்டுக்காரமா அவளை வேகமாலாம் புருஷனை போடுறது கிடையாது. அதுதான் யதார்த்தம். எப்பயாவது புகழ்த்தரலாம், ஒரு வார்த்தை மிஸ் ஆகி வெளியே வந்துடலாமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, எப்பா கயிறுக்கும் யாவனிகி, உங்களின் சிறந்தவர் யாருன்னு சொன்னா உன் வீட்டுக்காரம்மாட்ட நல்ல பேர் வாங்கினாதான் நீ சிறந்த ஆளு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரம்மா அவளை வேகத்தை நம்மள நல்ல மனுஷன்னு சொல்லவும் மாட்டா. அவன் சொல்லணும்னா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் வழியை ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். வீட்டுக்கு போனோன்னு எதையாவது அவளுக்கு செஞ்சு கொடுத்த முத்தைய மணியன் நல்ல பேர் வாங்கணுமே. எப்ப அவதான் அல்லாஹ்வின் பார்வையில நம்ம நல்ல மனுஷனா இருக்க முடியும் இல்லையா? ஒரு ஆளு சொன்னாராம், என் வீட்டுக்காரி எத்தனை மணி நேரம் ஆனாலும் நான் வராம சாப்பிட மாட்டா தெரியுங்களா அப்படின்னாரு. கேட்டவர் சொன்னாரு, உங்க வீட்டுக்காரி உங்க மேல அவ்வளவு பிரியமா? லவ் போல இருக்க இத்தனை வருஷத்துல. அதெல்லாம் இந்த மண்ணாங்கட்டி லவ் இல்லப்பா. எத்தனை மணியா இருந்தாலும் நான் போய் தான் சமைக்க வேண்டியிருக்கு. நான் சமைச்சுதான் அதன் பிறகு அவளும் சாப்பிடணும், நானும் சாப்பிடணும். இன்னைக்கு சில வீடுகள் அப்படி வந்துருச்சு. சென்னையில நிறைய வீடுகள் அப்படி வந்துருச்சுன்னு வைங்க. காரணம் என்ன? அம்மனையும் வேலைக்கு போறாங்க, ஐயாவும் வேலைக்கு போறாரு. 2 பேரும் வேலைக்கு போறதுனால வேலையை பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்களேன். இன்னொருத்தர் சொன்னாராம் இதே மாதிரியே. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு 4-5 மாசத்துல வீட்டுக்காரி சொல்றா, சத்தம் போட்டு கத்துறா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் வேலைக்காரியா ஆகிட்டேன் அப்படின்னு. இந்த ஆளு சொன்னா, அடி சண்டாளி, வீட்டுல ஒரு வேலை நீ பார்க்க மாட்டீங்க. பண்ட மாத்திரம் கழுவுறது நான், சமைக்கிறது நான், வீடு வாசம் பண்றது நான், உடனே டீ போட்டு கொடுக்கறது நான், நீ குடிச்ச டீ கிளாஸ் கூட அந்த இடத்துல வச்சிருப்பிய அதை எடுத்து கொண்டு கழுவுறது நான், எல்லா வேலையும் நான் பார்க்க இந்த வீட்டுல நீ உன்னை வீட்டு வேலைக்காரின்ற மாதிரி சொல்றிய அப்படின்னு அவன் சொன்னாலாம். உண்மைதான். வீட்டு வேலையை பூரா நீங்க பாக்குறதுனால நீங்க வீட்டு வேலைக்காரன், வீட்டு வேலைக்காரன் கொண்டாடி வீட்டு வேலைக்காரி அப்படித்தான் சொன்னேன்டா. இந்த மாதிரி சில வீடுகள்ல யதார்த்த நிலை ஆம்பளை இழுத்து போட்டு பண்ண வேண்டி இருக்கு. எந்த அளவுன்னு கேட்டா பிள்ளைகளுக்கு கழிவு விடுறது கூட சில நேரத்தில் ஆம்பளை தான் செய்யற மாதிரி இருக்கு. அம்மனி கால் மேல காலை போட்டு செல்போனை தேய்ப்பாங்க, அந்த ரிமோட்டை பிடிச்சிக்கிட்டு சீரியல் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில வீடுகள் இருக்கு. அதனால இப்படியும் உண்டு. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு வீட்டுல கல்யாணம் பண்றாங்க ஒரு பையனுக்கு. அம்மாக்காரி பார்த்தா மருமக இப்படிலாம் இருந்துடக்கூடாது, அவன்கிட்ட ரொம்ப கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பொண்ணு பேசும் பொழுதே சொல்லிட்டாராம் மாமியாக்காரி, ஏமா இவன் மகளுக்கு எதை வேண்டாலும் கொடுக்காம வரும், நான் கேட்க போறதில்ல. ஆனா சில பொருளை மட்டும் நீ கொடுக்கவே கூடாதுன்னா. என்ன? மிக்சி கொடுத்துடக்கூடாது. என் வீட்டுல மிக்சி இல்ல, நீனும் மிக்சி தரக்கூடாது. அதே மாதிரி மாவாட்டுற உரல் என் வீட்டுல இல்ல, அதை நீ தரக்கூடாது. இந்த மிஷின் எல்லாம் வேணாம், பிள்ளை சும்மா அனுப்பு. காரணம் என்ன? மருமகளை கடுமையா வேலை வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்தா இந்த வீட்டுல மிக்சி இல்ல, கிரைண்டர் இல்ல, குக்கர் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல, ஒண்ணும் பிள்ளை எல்லாம் கிராமத்துல இப்ப மாதிரி போயிட்டு இருக்கு. வந்த மருமக 2 மாசம் பார்த்தா உடனே அழகா சொன்னான், நான் என்ன சமைச்சு வச்சாலும் உங்க மயனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால நீங்க சமைச்சாதான் ருசியா இருக்குங்கிறாரு. சரியா வேற சாப்பிட மாட்டாரு, இழைச்சு போயிட்டாரு. அப்படியா? அப்படின்னு நீ வேலை பார்க்காத, எல்லா வேலையும் நான் பார்த்து என் மயனுக்கு சோறு போடுகிறேன்டா. மருமகளுக்கு தானே வேணும். மருமக சரியா பழி வாங்கிட்டாளா இல்லையா? மாமியார் வீட்டு வேலையெல்லாம் என் மேல சுமந்தா பார்த்தேன், நான் உன் மேல சுமத்தினேன்டாலாம். அந்த எட்டுவாங்கனில இருக்க மாமியார் மருமக அப்படி இல்லை, அஜர்த்து சொல்லிட்டாங்க. ஆமா, அப்படியே சில வீடுகள்ல இருக்குதான். அதனால இந்த அளவுக்கு இன்னைக்கு யதார்த்தமான குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அவன் குடும்ப மேலாண்மை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய மேலாண்மை என்னத்தை பேச வேண்டியிருக்கு? ரசூலுல்லாஹ் வீட்டு வேலையை பார்த்திருக்காங்க, மனைவிமார்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வர்றதுனால மனைவிமார்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது சுன்னத்தானது. அதுக்கு தப்பான பேர் சொல்லக்கூடாது. எங்கே ஒரு இடத்துல தன்னுடைய மகன் மருமகளுக்கு கொண்டு வேலை பார்த்தா, மகன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானா, தலையண மந்திரத்துக்கு வாங்கிட்டானா, ஏதேனும் ஓடி விட்டுட்டாளா, கருவா கையில போட்டு விட்டுட்டாளா அப்படின்னு மாமியார் மாறு பேசக்கூடாது.
அது தப்பான நிலை. ரசூலுல்லாஹே தன் மனைவிமார்களுக்கு வேலை பார்த்து கொடுத்திருக்க பொழுது அவங்க தன்னுடைய மனைவிக்கு ஒண்ணு ரெண்டு ஒத்தாசை பண்ணி கொடுக்கறதால ஒன்னும் குறைஞ்சிட போறதில்லை. அது செய்ய வேண்டிய ஒண்ணு. காரணம், தம்பதிகள் அவர்கள் ஒற்றுமையோடு வாழணும்னா ஒருவருக்கு விட்டு கொடுத்தா மட்டும்தான் முடியும். விட்டு கொடுத்தாதான் உண்டு. உன் வேலையை நான் பாக்குறேன், என் வேலையை நீ பாரு, உனக்கு ஒன்னா நான் பாக்குறேன், எனக்கு ஒன்னா நீ பாரு அப்படின்னு மௌத்தா போற வரைக்கும் கிழவன் கிழவி ஆனாலும் அப்படி இருந்தாதான் அந்த தம்பதி சிறப்பா வாழ முடியும். இல்லைன்னா வாழ்றது கஷ்டமாவும் போயிடும். யதார்த்தமும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு எப்படி இருந்தாங்கன்னு ரசூலுல்லாஹ் தன் மனைவியோடு எப்படி இருந்தாங்கன்னு ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்களே. ரசூலுல்லாஹ் 11 மனைவிமார்களை கல்யாணம் முடிக்கிறார். 11 மனைவிமார்களை கல்யாணம் முடிச்சாலும் ரசூலுல்லாஹ் அதிகம் விரும்பி குடும்பம் நடத்துறது ஹதீஜா அம்மாவோட தான். ஹதீஜா அம்மாவோட தான். புகாரில இப்படி ஒரு வார்த்தை வருது, இன்னி ருஸிகுது ஹப்பஹா அப்படி ஒரு வார்த்தை. ஹதீஜாவின் மீது எனக்குள்ள லவ், காதல் என்பது அல்லாஹ் கொடுத்த வரம் அப்படின்னா. அல்லாஹ் கொடுத்த வரம். மனைவியை நேசிக்கிறதுங்கிறது யதார்த்தமா நேசிக்கிறது அல்லாஹ் உள்ளத்துல போட்டாதான் உண்டு. இல்லைன்னா வராது. காதல் அவ்வளவு வேகத்துலாம் வராது. கண்ட மாதிரி சின்ன பிள்ளைங்க வயசுல காதலிக்கிறமே கண்டதும் காதல், அப்படி அந்த காதல மனைவிட்ட வராது. கண்ணியமா நடந்து கொண்டால் அந்த மனைவியின் மீது நமக்கு அபரீதமான காதல் வரும். அந்த காதல் தான் நம்மை சொர்க்கம் வரை அழைத்து போகும். அதாவது ஒரு இடத்துல 27ஆம் கிழமை அஜர்த்து பேசுறார். சொர்க்கத்தை பத்தி எல்லாம் நிறைய செய்தி சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், குர்ஆன் வசனம் தான், நீங்களும் உங்க வீட்டுக்காரமாவும் நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள உள்ள போவீங்க, சொர்க்கத்துக்குள்ள போவீங்கன்னு சொன்னா பயான் முடிச்சு ஒருத்தர் கேட்டாராம், அஜர்த்து நானும் என் வீட்டுக்காரையும் சொர்க்கத்துக்குள்ள போனா அது சொர்க்கமா இருக்குமா அப்படின்னா, இங்கேயே பாராப்படுத்துறா ஒரு வீட்டுக்குள்ள முடியல, சொர்க்கம்னா அப்படி இப்படி நிறைய இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அஜர்த்து அங்கேயும் சோழிய முடிச்சுட்டாரு போல இருக்கு, அங்கேயும் இவரோட தானா அப்படின்னாராம். இப்படி வாழ்ந்தா எப்படி நம்ம வாழ்க்கை குடும்ப மேலாண்மை பத்தி பேசுறது? இப்ப கணவன் மனைவிங்கிறவங்க எல்லா வகையிலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும், பிரியத்தோட வாழணும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தூரத்துல வந்துகிட்டு இருக்காங்க, நடந்து வர்றாங்க. நடந்து வரும்பொழுது ஹதீஜா அம்மா இறுதி நேரத்துல இருக்கிறாங்க. ஹதீஜா அம்மா கொஞ்ச நேரத்துக்குள்ள உலகத்தை விட்டு போக போறாங்க. அந்த நேரத்துல இருக்கும்போது படுத்த படுக்கையா இருந்தாங்க ஹதீஜா அம்மா. படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது திடீர்னு அந்த அம்மா புடிச்சுக்கிட்டு ஊண்டி மேல எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. உட்கார்றது தெம்பு இல்ல, ஆனாலும் புடிச்சு ஊண்டி எந்திரிச்சு இப்படி நின்றாங்க. சுத்தி இருந்தவங்களாம் கேட்டாங்க, படுத்தக்குள் படுத்தனா கிடந்தீங்க, இப்ப ஏன் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது என் அம்மா சொன்னாங்க, என் ஆரோக்கிய கணவர் இதோ வந்து கொண்டு இருக்கிறார், அவர் வரும் பொழுது நான் எப்படி மரியாதை இல்லாமல் படுத்து கிடப்பதை என் வாழ்நாளில் இதுவரை நபி அவர்கள் என் வீட்டுக்குள் நுழையும் பொழுது நான் படுத்தோ உட்கார்ந்தோ இருந்தது கிடையாது. என் கணவரை வரவேற்பதற்கு நான் எப்பொழுதும் வாருங்கள் என்று வரவேற்று பழகி போனவள் நான் எப்படி படுத்து கிடப்பேன் என்பதாக ஹதீஜா அம்மா சொன்னார்கள் என்றால், அப்பையும் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வரலையே எப்படி உங்களுக்கு தெரியுது? இல்ல, ரசூலுல்லாஹ்வின் மனம் பெறுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மனம் பெறுகிறது. நபிக்கென்று ஒரு தனி மனம் உண்டு, அந்த மனம் வருவதை பார்த்து நபி வருகிறார்கள் என்று எழுந்துட்டார்கள் என்றால், இப்படியே வச்சிருக்காங்க ஹதீஸ. நம்ம வீட்டுக்குள்ள வாங்க, நம்ம வர்றப்பன்னா உட்கார்ந்து எதிரிப்பாளா, அதாவது படுத்திருக்க எதிரிப்பாளா, வீட்டுக்குள்ள வெளியே கூப்பிடுவாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் இதெல்லாம் கிடையாது. வருது ஜீமே வந்தா சோத்தை சாப்பிடுதா படுத்தா படுத்துரும் முடிச்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இருக்கு. வரவேற்கிற மனைவி எங்க ஒரு ஆளை சொல்லுங்க. கல்யாணம் பண்ண புதுசுல அதாவது மோகம் 30 நாள் ஆசை 60 நாள் அந்த நேரத்தை தாண்டி பேசுவோமே, அந்த நேரத்தை தாண்டி வீட்டுக்காரர் வர்றாருன்னு சொன்னா அது வருது போகுது ஒருமையில தான், ஆடு மாடை கூட வாங்க போவான்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கல. ஹதீஜா அம்மா மாதிரி நம்மெல்லாம் எதிர்பார்க்கறது இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அப்படி இருந்தாதான் அது கண்ணியமான குடும்பம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் குடும்ப மேலாண்மை அப்படிங்கிற மாதிரி நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப கணவன் மனைவியினுடைய ஒத்துழைப்பு வீட்டுக்குள்ள வேலைங்கிறது பொண்டாட்டி மட்டும் பார்க்கறதல்ல, அது கணவனும் சேர்த்து பார்க்கலாம், பார்க்க வேண்டும். அதைதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதெல்லாம் சிறந்த தம்பதிக்கான அடையாளம் என்பதாகவும் மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் தாண்டி வீட்டுல இருக்க பிள்ளைகள் எல்லாம் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
தபகாத் இப்னு சஅத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று நூல், பிரபலமான வரலாற்று நூல். கூகுள்ல போய் நீங்க தட்டினீங்கன்னா எல்லா மொழியிலும் அந்த கிதாபு கிடைக்குது. இப்ப எல்லாம் இந்த சொல்லக்கூடிய கிதாபு எல்லாம் கூகுள்லயே கிடக்குது நிறைய. அந்த தபகாத் இப்னு சஅத்ல இந்த ஹதீஸ் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா அம்மாவை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. கல்யாணம் முடிச்சு புது மண தம்பதி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கல்யாணம் முடியுது, மறாவது நாள் இது நடக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய மகன் அனஸை கூப்பிட்டாங்க. அனஸ் இங்க வாப்பா, ரசூலுல்லாஹ் நேத்து கல்யாணம் முடிச்சாங்க, இன்னைக்கு புது மாப்பிள்ளையா இருக்காங்க, காலை நாஸ்டா காலை சாப்பாடு சாப்பிட்டாங்களான்னு தெரியல, அதனால நீ பேரிச்சம்பழமும் நெய்யும் கலந்த ஒரு உணவு அதை தயாரிச்சு பிள்ளை கையில கொடுத்து நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை நான் கொடுத்தேன்னு கொடு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சான். தபகாத் இப்னு சஅத்ல இந்த நபி வழி இருக்கு. இதன் கீழால நிறைய சட்டங்கள் எழுதப்படுகிறது. உங்க வீட்டு பிள்ளைகளிடத்துல அப்போ போடுது வேலை வாங்கி பழகுங்கள். வேலை வாங்கணும், வேலை சொல்லணும். இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு. ஓவியமா செல்லமாலாம் வளர்த்து பிள்ளையை கெடுத்துடக்கூடாது. ஓவியமா செல்லமா வளர்த்து பிள்ளையை கெடுத்துடக்கூடாது. ஒரு அறிஞர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சா உங்க வீட்டுக்கு அந்த பிள்ளைகளுக்கு 2 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதன் மேலும் அது ஒரு வயசு வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வீட்டு வேலையெல்லாம் 1-2 சொல்லி கொடுக்கணும். இந்த வேலையை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் தட்டை எடுக்கணும், நீ தான் சாப்பிட்டு தட்டை கழுவணும், நீ தான் இந்த பாத்திரத்தை எடுக்கணும், நீ தான் இந்த பாயை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன வயசுலயே அந்த வீட்டு வேலையெல்லாம் தாயி தகப்பன் தாதா தாதி நானா நானி எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கறத பத்தி ஒரு அறிக்கை சொல்றாரு, வேலை என்னவென்று கற்றுக் கொடுத்து விட்டு அந்த பிள்ளை வேலை பார்ப்பதற்கு 1-2 ஒத்தாசை பண்ணினான். இதை பாருப்பா, இதை தூக்க முடியலையா, அந்த தூக்கி தாரண்டமா அப்படின்னு அந்த பிள்ளை பாதி வேலை பார்க்குது, நாம பாதி வேலை பார்க்கிறோம் அப்படின்னு ஒத்தாசை பண்ணா அதுக்கு பேரு தான் பாசம். வேலையை சொல்லியாச்சு, பிள்ளை அரை குறையுமா பார்க்குது, நாம பாதி இந்த வேலையை பார்த்து பூர்த்தி பண்றது, அதுக்கு பேரு ஒத்தாசை, அதுக்கு பேரு பாசம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேலையே சொல்லியாச்சு, வேடிக்கை மட்டும் தாய் தப்பம் பார்க்கறது. அவன் பார்க்கறானா பார்க்கலையா பார்க்கட்டும், அவனே பழகட்டும். எப்போ நம்ம அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? சொல்லிட்டு ஒரு முறை பார்க்காம வேலைய அப்படின்னு சொன்னாலும் வைங்க, அதுக்கு பேரு கண்டிப்பு. அதுக்கு பேரு கண்டிப்பு. வேலையே சொல்லியாச்சு, பையன் பார்க்கறான் பார்க்கல 2ஆம் பட்சம், நானே அவனுக்கு பார்த்து விடுறேன், சொல்லியாச்சு இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நானே பார்த்து விடுறேன் அப்படின்னா அதுக்கு பேரு செல்லம். அதுக்கு பேரு செல்லம். வேலையும் சொல்லி கொடுக்கறதில்ல, வேலை இந்த வேலையை பாருப்பான்னு சொல்லியும் கொடுக்கறது இல்லை. ஆனா பிள்ளை வேலையே பார்க்காம தானே தாய் தப்ப பூரா பார்த்தா அதுக்கு பேரு பிள்ளையை கெடுக்கிறது. அதுக்கு பேரு பிள்ளையே கெடுக்கிறது. அப்ப இதை நாம எப்படி பிள்ளைய பராமரிக்கிறோம் நாம தான் முடிவு பண்ணணும். நாம தான் முடிவு பண்ணணும். அது இன்னைக்கு அவசரமான காலத்துல கண்டிப்பா இருக்கிறதா நல்லது. கண்டிப்பா இருக்கிறதா நல்லது. அதாவது பாசங்கிறத தாண்டி செல்லங்கிறத தாண்டி கண்டிப்பா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சா, உன் ஸ்கூல் பேக்கு நீ எடுத்துக்க, இந்த இடத்துல வை, அந்த இடத்துல ஷூவை மாட்டு, இந்த சட்டையை போட்டுக்க, சாப்பாடு கேட்டு எடுத்து சாப்பிடு, பாத்திரத்தை கழுவு, ஷூ எல்லாத்தையும் மாட்டு, நீனே போ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இதை எல்லாம் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை பழக்கப்படுத்துறது தான் இந்த ஹதீஸ்ல நமக்கான பாடம். உம்மு சுலைம் அம்மா என்ன செஞ்சாங்க, சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, கொண்டு போய் கொடுச்சு. அவ்வளவுதான். நேர அந்த சின்ன வயசு பிள்ளை போனாரு, எங்க அம்மா கொடுத்தாங்கன்னு கொடுத்தாரு, ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிட்டு அவருக்கும் துவா செஞ்சாங்க, அவருடைய தாயாருக்கும் துவா செஞ்சாங்க. அப்படிங்கிறதாவெல்லாம் நாம ஹதீஸ் பார்க்கறதுனால வீட்டு மேலாண்மையில பிள்ளைகளையும் இப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு வருது. வீட்டு வேலையில குறிப்பா வேலை நாட்டு ஒரு பெரிய இதழ், அதாவது BMJ ஓபன் இதழ் அப்படின்னு லண்டன்ல ஒரு இதழ், அவன் என்ன பண்றான், ஒரு சர்வே எடுக்கிறான். வீட்டு வேலை பார்க்கறதுனால என்ன நன்மை, ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் இவங்க எல்லாம் தன்னுடைய தன் வீட்டு வேலையை பார்த்தா என்ன நன்மை கிடைக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 21 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் உள்ள ஆளை பொறுக்கி எடுக்கிறான். அப்படி பொறுக்கி எடுத்துல 480 பேர் அந்த போட்டிக்கு வர்றாங்க. அதுல 2ஆ பிரிக்கிறான். 480ல 2னா கிட்டத்தட்ட 240 பேர் இந்த அணி, 240 பேர் இந்த அணி, 2 அணியா பிரிச்சான். பிரிச்சுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் ஒரு அணிக்கு தந்தான். எல்லா வேலையும் நீயே பாருன்னு சொல்லி ஒரு அணிக்கு கொடுத்தான் வீட்டு வேலையை. சின்ன வேலைன்னா சும்மா உதறது எடுக்கிறது படிக்கிறது வேலை, இது வீட்டு சமைக்கிறது கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் வேலை. இந்த 2ஆ பிரிக்கிறான். பிரிச்சு மொத்த வேலையை நீ பாரு, சாதாரண வேலை நீ பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த
இந்த 2 குழுவையும் மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்யறான். ஆய்வு செஞ்சுட்டு வெளியிடுறான். தன் வீட்டு வேலையை யாரெல்லாம் முழுமூச்சாக பார்த்தார்களோ அவர்களுடைய உடல் தெப்பு கூடி இருக்கிறது, உடல் தெப்பு கூடி இருக்கிறது, அவருடைய அதாவது சுகர் பிபி குறைந்திருக்கிறது, அவருடைய நினைவாற்றல் கூடி இருக்கிறது, எல்லாமே கிடைக்குதான் வீட்டு வேலையில. ஆய்வுக்கு பிறகு சொல்றான் 1-2 வேலை மட்டும் பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க உடல்ல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. சுகர் அப்படியே, பிபி அப்படியே, கொலஸ்ட்ரால் அப்படியே, என்னென்ன இருந்துச்சோ எல்லாம் அப்படியே இருக்கு, கூடாம இருக்கு, அவ்வளவுதான் அப்படியே இருக்குது. ஆனா இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, நினைவாற்றல் கூடி இருக்கு. அப்படின்னா யோசிக்கிறான், சொல்றான், அதாவது வீட்டுல இருக்க வேலையை எல்லாரும் பார்த்தோம் சொன்னா நம்முடைய நினைவாற்றல் அதிகமாகிறது, உடல் தெம்பு கூடுகிறது, நோய் வராமல் நம்மை தற்காத்துக் கொள்ள முடிகிறது, வந்த நோய் கண்ட்ரோலுக்குள்ளாகவே இருக்கிறது, நோயினால் அவஸ்தைப்படும் நிலை வராமல் இருக்கிறது. அப்படி ஒரு நீண்ட பட்டியலை கூகுள் தான் இதெல்லாம் தருது. கூகுள்ல வீட்டு வேலையின் நன்மையின் போடுங்களேன், எக்கச்சக்கமா கொடுக்குது, எக்கச்சக்கமா தருது. இதையெல்லாம் முழுசா படிச்சா வராத நாளே வேலைக்கு போயிடும், வராத நாள் வீட்டுக்காரம்மா சமைக்க வேணாம், நானே சமைச்சு தரேன். அந்த பிள்ளை சரியா படிச்சுன்னா வீட்டுக்கார உட்காரையே வச்சிருவோம், நாமளே எல்லா வேலையும் பார்த்துருவோம், ஆர்டர் எல்லாம் போடாத. ஆமா, ஸ்விக்கி ஆக்கி வேலை எதுவும் வேண்டாம், வீட்டிலேயே சமைப்போம், வீட்டிலேயே சாப்பிடுவோம், எல்லா வேலையும் நாமளே பார்ப்போம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா கூகுள்காரன் சொல்லிதான் செய்ய வேண்டியதாகவும் சில இடத்துல இருக்குது. ஆனா மார்க்கை இதையெல்லாம் தெளிவா அன்னைக்கே சொல்லிருச்சு. மார்க்கை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா அன்னைக்கே சொல்லிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகள் ஃபாத்திமா அம்மா அபூதாவூதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டது, முஸ்லிம்ல புகாரில இப்னு மாஜாவுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அவங்க ஃபாத்திமா அம்மாவை அலி ரலியல்லாஹு கட்டி கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, மாவு அரைச்சு தான் ரொட்டி சுடணும். அந்த திருகையை சுத்தி சுத்தி ஃபாத்திமா அம்மாவுக்கு கை காப்பு போச்சு. அதே போல தண்ணி மெத்தி 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 இந்த புஜமெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு. காப்பு காய்ச்சி போச்சு அப்படின்ட்டு அவங்க சும்மா இருந்தல, ஆனா தொடர்ந்து வேலையை பாக்குறாங்க. அலி ரலியல்லாஹுக்கு பொறுக்க முடியல, மனைவிக்கு இவ்வளவு சிரமமா இருக்குதே அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு நேரம் பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய அடிமைகள் அந்த நேரம் வந்திருந்தாங்க, அடிமைகள் கொண்டு வரப்பட்டிருந்தாங்க. நேரா பாத்திமாட்ட போனாங்க, தன்னுடைய மனைவிட்ட சொன்னாங்க, லவ் அத்தைத்த அபாக்கி, நீ உங்க அத்தாட்ட போகலாமே, இதுக்கு உங்க அத்தாட்ட போய் ஃபஸஅல்திஹி ஃபாத்திமா, உனக்கு வேலையாளர் நீ உங்க அத்தாட்ட போய் கேட்கலாமேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த அம்மா நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. வீட்டுக்காரே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படி நேரா அந்த அம்மா போனா ரசூலுல்லாஹ் பல பேர்த்தோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் எதை போய் கேட்கறது, தாப்பண்ணை எப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி கேட்கறது, அந்த அம்மா எக்கப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ரசூலுல்லாஹ்க்கு மகன் வந்தது தெரியும், நேரா மகன் வீட்டுக்கு தேடி வந்தாங்க. தேடி வந்தவன கேட்டாங்க, மகான ஹாஜத்துக்கு உனக்கு என்னம்மா தேவை, ஏன் என்னைய தேடி அங்க வந்த பொது இடத்துக்கு ஏன் வந்த அப்படின்னு ஃபாத்திமா அம்மா விஷயத்தை தான் சொன்னாங்க. கை காப்பு காய்ச்சி போச்சு, புஜமெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு, உங்கள்ட்ட வேலைக்கு ஆளுகளை ஹாதிம்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆளை எங்களுக்கு ஒத்தாசிக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் இந்த வார்த்தையை சொன்னாங்க, இத்தகில்லாஹ யா ஃபாத்திமா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், தொழுக வணக்கத்தை எல்லாம் கரெக்டா செஞ்சு உன் வீட்டு வேலையை நீயே செய் அப்படின்னா, உன் வீட்டு வேலையை நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கலைப்பு நீங்க ஒரு மருந்து சொல்லி கொடுத்தாங்க. கஷ்டமா இருக்கா வீட்டு வேலை, கஷ்டமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு இடது பக்கம், ஃபாத்திமா அம்மா வலது பக்கம், நடுவுல போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, 2 பேத்துக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு வீட்டு வேலை இல்லையா, இருக்கட்டும் களைப்பு நீங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க 2 பேரும் படுக்கிறதுக்கு முன்னாடி படுக்கைக்கு வந்த பிறகு 33 முறை சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, 34 முறை அல்லாஹ் அக்பர் ஓதுங்க. ஓதி முடிச்சிட்டு நீங்க எல்லாத்தையும் ஓடிட்டு படுத்தீங்கன்னா மறுநாள் களைப்பே இருக்காதே. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, மறுநாள் களைப்பே இருக்காதே. சொன்ன உடனே ஃபாத்திமா அம்மா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கட்டுப்பட ரெடி அப்படின்னு வாய மூடிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த ஹதீஸ்ல எக்கச்சக்கமான குடும்ப சட்டங்களை எடுக்கிறார்கள் மார்க்கறிஞர்கள். அதாவது எப்படின்னு கேட்டா, மகன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா மாமனாரே அல்லது அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் மருமகனை ஏசக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஏசுனாங்களா? ரசூலுல்லாஹ் ஏசுனாங்களா தன்னுடைய மருமகனை பார்த்து? இதுக்கு கூட துப்பு இல்லையா அந்த ஆளுக்கு, என் மகன் கூட கஷ்டப்படுறான் அப்படியா சொன்னாங்க? இல்ல, முதல்ல மகன் வீட்டு வேலை பார்க்க முடியாம கஷ்டப்படுறானா மருமகனை ஏசக்கூடாது, முதல் நிபந்தனை. அடுத்து என்னன்னு கேட்டா, முடிஞ்சா மகனுக்கு கொடுத்து உதவலாம், முடிஞ்சா மகனுக்கு கொடுத்து உதவலாம்.
இதுல கூடுதல் என்னன்னு கேட்டா, உண்மையாவே மறுமையா வீட்டு மேல அக்கறை உள்ளவர் தான், மனைவி மேல பிள்ளைங்க மேல எல்லாத்து மேலே அக்கறை உள்ளவர் தான். வெளியே ஓடி சம்பாதிக்கிறாரு, குடும்பம் நடத்துறதுக்கு இழுத்துக்க பறிச்சுக்கள் வருது, சில நேரங்கள்ல செலவு கூடுதலா வந்துருது. அப்படின்னா மாமனார் கொஞ்சம் வசதியானவரா இருந்தா மகள்கிட்ட சொல்லி, அதாவது மனைவிட்ட சொல்லி, உங்க அண்ணன்மார்கிட்ட உங்க அத்தாட்ட ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு கேட்கலாமான்னு கேட்டா தாராளமாக கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். கேட்கறது தப்பு இல்லை. இது மாதிரி குடும்ப சட்டங்கள் எல்லாம் இந்த நபிமொழியின் கீழாலே எடுக்கப்படுகிறது. அலிரலியல்லாஹு கேட்டு விட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னாங்களா? மறுமைய உன் வீட்டுக்காரர் கேட்க சொன்னாரு, வாங்கி திக்கிற பைய, வாங்கி குடிக்கிற பைய, வரலட்சணை கேட்க ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொன்னாங்க? இல்ல. அழகா மறுமையனையும் குறை சொல்லல, மகளையும் குறை சொல்லல, ரெண்டு பேத்துக்கும் இதமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பினாங்க. அந்த பணியாளர்கள் எல்லாம் பிறகு அபூதாவுல இன்னொரு இடத்துல வருது, பாத்திமா நீ வேலை ஆள் கேட்டு வர்ற, உனக்கு கொடுக்கிறத விட பதிலில் கலந்து கொண்டு உயிர் நீத்தார்களே அவர்கள் குடும்பங்களுக்காக இவர்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க அப்படின்னு அபூதாவுல இன்னொரு இடத்துல வருது. இந்த ஹதீஸ் கொஞ்சம் மாற்றமா வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்திமா இந்த ஆளு வேற ஆளுகளுக்கு பயன்படக்கூடிய பணியாளர்கள், அதையும் தாண்டி இருந்தா உனக்கு கொடுத்துருக்கலாம், இப்ப தர முடியாது, வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப தகப்ப, அதாவது பிள்ளை ஏதாவது கேட்டு வந்தா முடிஞ்சா கொடுங்க, முடியலன்னா தன்னால என்ன முடியலைங்கிற காரணத்தை சொல்லி மகளை சந்தோஷமா அனுப்பி வைங்க அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம், இது போன்ற குடும்பவியல் சட்டங்கள் நிறைய இந்த நபிமொழிகள் பேசுகிறது என்பதாக மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நிறைய செய்திகளாக சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி வீட்டு வேலை செஞ்சு தன்னம்பிக்கை கூடும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு அறிஞர்கள். வீட்டு வேலை செஞ்சா தன்னம்பிக்கை கூடும், அதே போல தைரியம் அவனுக்கு உண்டாகும், எதையும் சாதிக்கலாம்ங்கிற நிலைப்பாடு வரும். இது பெரியவர்களுக்கும் பொருந்தும், சின்ன பிள்ளைகளுக்கும் பொருந்தும். சின்ன பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஒரு காசை கொடுத்து மளிகை வாங்கிட்டு வா, இந்த ஜாமான வாங்கிட்டு வா, இந்த வேலையை பாரு, அதை செய்யி, இதை செய்யின்னு பிள்ளைகள்கிட்ட சொன்னா பிள்ளைகளுக்கு பக்குவம் வருதா இல்லையா? 10 ரூபா கொடுத்துட்டு 8 ரூபா பொருள் மீதி 2 ரூபா கரெக்டா வாங்கிட்டு வரணுங்கிற புத்திய நம்ம சொல்ற வேலை அந்த பிள்ளைக்கு கத்து கொடுக்குது இல்லையா? 8 ரூபாப்பா உப்பு, மீதி 2 ரூபா வாங்கிட்டு வந்துரு சொல்லும் போது கரெக்டா போறான், அந்த காசை பாக்குறான், 2 ரூபா வந்துருச்சாண்டு வாங்கி கொண்டா அம்மாட்ட கொடுக்குறான் இல்லையா? இன்னைக்கு நம்ம பையனுக்கு அப்படி இல்லை, நமக்கு சாக்லேட் வாங்கி வாயில விட்டுறாங்க. ஆமா, அது ஒன்று ரெண்டு வீட்டுல சில பேர் போகும்போதே கேட்கலாம், நீ சொல்ற வேலையெல்லாம் தர்றேன், எனக்கு 5 ஸ்டார் வாங்கி தெரியா அப்படிங்கிறான். வேற வழி இல்ல, கொடுக்குற நேரத்துல கொடுத்துதான் ஆகணும். ஆடுற மாட்ட ஆடிக்கிற, பாடுற மாட்ட பாடிக்கிற. கிராமத்துல சொன்ன மாதிரி பயல்கள்ட்ட நிகழ்ச்சி நேரத்துல வேலை வாங்கினோம்னா அவன் கேட்கிற லட்சத்தெல்லாம் 1 2 கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அதுல அவன் பழகிக்கிறான்ல வீட்டு வேலையும் 1 2, அதான் நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. நம்ம சொன்ன வேலையை செஞ்சுட்டான்னு வைங்களேன், பிள்ளை அவனை முதல்ல பாராட்டணும், தாய் தப்பேன் பாராட்டணும். நம்ம சொன்ன வேலையில ஏதேனும் கொஞ்சம் சொதப்பிட்டான்னு வைங்களேன், அவனை முதல்ல திட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதுக்கெல்லாமே வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு வருது. அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அனஸ் நீ போய் இந்த வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்னா. நேரா அவரு போனாரு. தெருவுல இறங்கின உடனே அவர் வயசு பிள்ளைகளை பார்த்த உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன வேலை மறந்து போச்சு. பிள்ளைகளை பார்த்த உடனே விளையாடுறாருன்னு வைங்களேன், விளையாண்டுகிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இங்க அனஸ் அனுப்புனாம இன்னும் காணாம அப்படின்னு தெருவுல இறங்கி பாக்குறாங்க. அனஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. நேர அரசுடைய பக்கத்துல போய் லேசா காலை அப்படி சுட்டி விட்டுட்டு யா உனைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பேர் என்னங்க? அனசு. ஆனா எப்படி சொல்றாங்க பாருங்க, யா உனைஸ் என் அருமை அனசே அப்படின்றாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு நம்ம மொழியில சொல்றதா செல்லமே, முத்து, ரதியே, தங்கமே, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றோமா இல்லையா? அவனோட காரியம் நடக்க அந்த மாதிரி அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா உனைஸ் அது அப்த ஹைது அமர்துக, உனக்கு நான் சொன்ன வேலைக்கு நீ இன்னும் போலையாப்பான்னு கேட்டான். எப்படி? ஏப்பா சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் போகாம இருக்கிற, பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருக்க அப்படி அந்த வார்த்தை மென்மையா அந்த பிள்ளைகிட்ட சொல்றான். அனஸ் ரலியல்லாஹு வயசு என்னங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு பிள்ளை தானே அவரு. அப்படி சொன்னவனே அவரு சொல்றாரு, நான் போகணும், ஆனா அது ஹபுயா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்ன வேலை இந்த போயிட்டு வந்துடுறேன், இந்த இப்போ முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாருக்கு. இந்த ஹதீஸின் கீழால் நிறைய சட்டம் கொடுக்கிறார்கள். என்னவென்றால், உங்கள் வீட்டு வேலைகளை பிள்ளைகளிடத்தில் சொன்னால் அவர்களை பாராட்டுங்கள், அவர்களை தட்டி கொடுங்கள். வேலையில் குறை இருந்தால் கண்டுகொள்ளாமல் அந்த நிறைவாக எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுங்கள். பிள்ளை போனாலே முதேவி, நீ போனாலே விளக்காதே, போகும்போதே அழுதுகிட்டே போறானே, போகும்போதே சாக்லேட் வேணும் கேட்கிறானே, பத்திரியம் பிடிச்சவன் அப்பன வகையே இருக்குது பாரு, இப்படி எல்லாம் திட்டி, அப்பனை திட்டி, தாதாதாதியை திட்டி, எல்லாத்தையும் திட்டுனா அடுத்த நாள் வேலைக்கு போவானா?
அடுத்த வேலை போக மாட்டான் வேலைக்கு. அவ்வளவுதான். வேலைன்னு சொல்லும்போது சிட்டா பறந்து போயிடுவான் கிரிக்கெட் விளையாட. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல அதான் நடக்குது. அப்ப பிள்ளைகிட்ட வேலை வாங்குறதுங்கிறது அதுவும் குடும்ப மேலாண்மைக்குள் வந்துவிடும். அவர்களையும் இதெல்லாம் பழக்கப்படுத்துவது. இந்த வேலையை மட்டும் பிள்ளைங்க குடும்ப வேலையை அம்மாவுக்கு அத்தாவுக்கு ஒத்தாசையா இருந்துட்டாங்கன்னு வைக்கிறேன், அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி அறிஞர்கள் சொல்றாங்க, அவன் வாழ்க்கையிலே சிறந்தோங்குவான். எந்த பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே அத்தாவுக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கு நானா நானி தாதா தாதிக்கு ஒத்துழைப்போட இருக்கானோ அவன் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல சிறப்பாக விளங்குவான், பிரகாசமான வாழ்க்கை இருக்கும் என்பதாக அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஏன்னா புத்திசாலித்தனம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், எதையும் சமாளிக்கிற திறமை வந்துடும், கூட்டு வேலை செய்யக்கூடிய, அதாவது எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடுவான். எல்லா திறமையும் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமே ஆனால் முதலில் தன் வீட்டு வேலையை அவனிடத்திலே தர வேண்டும். அந்த வேலையை அவன்கிட்ட கொடுக்கணும். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான், இதை கூட்டு இதை பெருக்கு அதை செய்ய இதை செய்ய பொம்பளை பிள்ளைய பழக்கப்படுத்தணும். அந்த பிள்ளை காலேஜ் போகுது, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, அந்த பிள்ளை சாப்பிடல, அது எந்த வேலையும் பார்க்காது, ஐயோ பாவம் அப்படின்லாம் பிள்ளைகளை வச்சிருக்க கூடாது. ஐயோ பாவம்னு வச்சா அந்த பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரிதான் இருக்கும். சோபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும், சவுடாலா இருக்கும். அங்க மாமனார் மாமியார் சரியா குப்பை பண்ண முடியாது, அப்புறம் தனி கொடுக்கணும், அப்புறம் சட்டை சச்சரவு, அப்படியே போலீஸ் ஸ்டேஷன், அப்படியே கோர்ட்டு, அப்படியே தலாக்கு. நிறைய வீடுகள் இன்னைக்கு அதான் நடக்குது. நிறைய வீடுகள் அதான் நடக்குது. கணவனோடு ஒத்துழைக்க தெரியாமல், மாமனார் மாமியாரோடு ஒத்துழைக்க தெரியாமல், நாம் வாழும் வீட்டோடு ஒத்துழைக்க தெரியாமல் இவர்கள் தன் வீட்டில் ஒத்துழைக்காததால் அங்கே ஒத்துழைப்பதில்லை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இனிக்க போவதில்லை. அதனால்தான் நம் வீட்டு பிள்ளைகளை இதை வீட்டு வேலைகள் எல்லாம் சொல்லி பழக்கப்படுத்துவது. ஏதேனும் வரவு செலவு கூட சில பிள்ளைகள் சொல்லணும், எப்போ அத்தாவுக்கு இவ்வளவு வருமானம், இந்த காசை இங்க வை, இந்த காசை அப்படி எடு அப்படின்னு சம்பந்த ஒரு வயசு வந்தாச்சுன்னா தன்னுடைய தகப்பனின் வருவாயை பிள்ளைகளிடத்துல சொல்லணும். பிள்ளைகிட்ட சொல்லி இதுதான் செலவு இதுதான் வரவு அந்த பிள்ளைகளை கண்காணிக்க வைக்கிறோம். அதே போல பொம்பளை பிள்ளைகிட்ட வரவு செலவு சொல்லி பிள்ளைகளை பழக்கப்படுத்துறோம். இது எல்லாம் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அழகான வழிமுறையாக இருப்பதால் இதையெல்லாம் நாம் பின்பற்றி வாழும் பொழுது ரசூலுல்லாஹ் இதைத்தான் குடும்ப மேலாண்மை, அதிலும் குறிப்பாக வீட்டுக்குள் நடந்து கொள்ள வேண்டிய நிலைப்பாடை நமக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப கணவன் மனைவிங்கிறவங்க ஒத்துழைப்போட இருக்கணும், பிள்ளைங்க ஒத்துழைப்போட இருக்கணும், வேற பிள்ளைங்க ஒத்துழைப்போட இருக்கணும். இப்படி எல்லாம் ஒத்துழைப்போட இருந்தா ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுவது ஈஸியா இருக்குமே. என் மயன் திறமையானவன், என் கணவர் திறமையானவர், என் மனைவி திறமையானவர், இந்த நிலை வந்துருமா வராதா? ஒருவருக்கு ஒருவர் பாராட்டும் பொழுது அங்கே நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும், மன இறுக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதாவது சுகர் பிபி மாதிரி நோய்கள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஒருவருக்கு ஒருவர் பாராட்ட வேண்டுமே ஆனால் ஒத்துழைப்பு இருந்தால் தான் நடக்கும். ஒத்துழைப்பு இல்லாத போது நடக்காது. அதாவது ஒரு சின்ன செய்தியோடு நிறைவுக்கு வருவோம். கணவன் மனைவி எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. மனைவி கணவன்கிட்ட ஒரு பையன் கொடுத்து போய் வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பலாம். இந்த ஆளு போனான், போய் பிச்சு வெண்டைக்காயா ஒடிச்சு பார்த்து வாங்கி கொடுத்தான். அதை சொன்னா சண்டானே ஒரு வெண்டைக்காய் கூட வாங்கி தரல, ஆனத்துல போட்டா கரைஞ்சு போகுது, இப்படியா வாங்கிட்டு வருவியே அப்படின்னு அவன் திட்டுனான். முடிஞ்சு போச்சு, இவன் நல்ல பேர் வாங்க முடியாது போல. அடுத்த முறை அதே மாதிரி பையன் காசை கொடுத்து வெண்டைக்காய் வாங்க சொன்னான். இந்த ஆளு போனான், இந்த முறை நல்ல பேர் வாங்குறதுதான் அப்படின்ட்டு போய் வெறும் முத்தலாக வாங்கிட்டு வந்து கொடுத்தான். கொடுத்த உடனே சண்டால முத்தலாக வாங்குவியா, பிஞ்சு கலந்து வாங்க தெரியாத, ஒரு இளவுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு திட்டி விட்டுட்டான். அது போய் நல்ல பேர் வாங்கல, முடிஞ்சு போச்சு. அடுத்த முறை பையையும் காசையும் கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு போனான். இவன் தான் நேரா போனான், பாதி பிஞ்சு வெண்டைக்காய் பாதி முத்திர வெண்டைக்காய், இப்ப பேரெடுத்துறான் போறான் நானு அப்படின்னு வந்தா அவ சொன்னால சண்டால வெண்டைக்காயை விட்டு காய்கறியே தெரியாது அவனுக்கு. இந்த மாதிரி கணவன் மனைவி இப்படி ஒரு நற்பெயரை எடுக்க முயற்சி பண்ணி தோல்வி கண்ட குடும்பங்களும் உண்டு. ஆனால் இதையும் தாண்டி சரியான முறையிலே கணவனை விளங்கி மனைவியை விளங்கி ஒத்துழைப்போடு குடும்பம் நடத்தும் பொழுது அங்கே சிறப்பு, அது ஒரு வகையான நிம்மதி, சந்தோஷம், சுபிட்சம் எல்லாம் கிடைக்க போதுமானதாக இருக்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலை என்று சொன்னார்கள். மனைவிமார்கள் வீட்டு வேலை பார்க்க வேண்டும், கணவன்மார்கள் வீட்டு வேலை பார்க்க வேண்டும், தன்னுடைய வீட்டு பிள்ளைகள் வீட்டு வேலை பார்க்க வேண்டும். இப்போது குடும்பம் செழித்தோங்கும் என்பது
என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 9 மனைவிமார்கிட்ட தனியா போய் பர்சனலா கேட்டா, உங்க வீட்டுக்காரே எப்படி, இறை தூதர் ஒதுக்கி வச்சிருக்க வீட்டுக்காரே எப்படின்னு கேட்டா, ஒரு மனைவி கூட ரசூலுல்லாஹ்வை தப்பா சொல்ல மாட்டாங்க. எந்த அளவு சொல்லுவாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கணவனாக பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அப்ப ரசூலுல்லாஹ் அந்த 9 மனைவிமார்களோடு எவ்வளவு ஒத்துழைப்போடு நடந்திருப்பார்கள். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய பெத்த பிள்ளைகளிடத்திலே போய் உங்கள் தகப்பன் எப்படி என்று கேட்டால், ஒரு பிள்ளை கூட தகப்பனை தவறாக சொல்லாமல் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்றுதான் சொல்வார்களே தவிர மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகளிடத்தில் நற்பெயர் எடுத்தார்கள், பிள்ளைகளிடத்தில் நற்பெயர் எடுத்தார்கள், மருமகன்மார்களிடத்தில் நற்பெயர் எடுத்தார்கள். அதே போல சுற்றி இருப்பவர்களிடத்தில் நற்பெயர் எடுத்தார்கள். எல்லா மக்களிடத்தில் நற்பெயர் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் குடும்ப மேலாண்மையை சரியாக கடைபிடித்தார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா நமக்கும் நபியவர்களை போல குடும்ப மேலாண்மையை சரியாக கடைபிடிக்கும் பக்குவத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வாய்ப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அல்லாஹ் அழகிய பெயர்களுக்கு உரித்தானவன். எனவே அந்த அழகிய பெயர்களைக் கொண்டே அவனை அழையுங்கள். மேலும் அவனுக்கு பெயர்கள் வைப்பதில் வழிபிறழ்ந்து செல்பவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீர்வார்கள். நாம் படைத்த மக்களில் ஒரு பிரிவினர் இப்படியும் இருக்கிறார்கள். அவர்கள் முற்றிலும் சத்தியத்திற்கு ஏற்பவே வழிகாட்டுகிறார்கள், மேலும் சத்தியத்திற்கேற்பவே நீதி வழங்குகிறார்கள். நம்முடைய வசனங்களை பொய்யென்று உரைத்தவர்களை அவர்கள் அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம். மேலும் நான் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டிருக்கின்றேன். திண்ணமாக என்னுடைய சூழ்ச்சியை யாராலும் முறித்துவிட முடியாது. பாகம் 9 அத்தியாயம் 7 வசனங்கள் 180 முதல் 183 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், இந்த நாளின் அருட்கொடைகளையும் புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தின் முழுமையான உனது அருட்கொடைகளையும் எங்களுக்கு அதிகமாக வழங்குவாயாக. உண்மையான நன்மைகளின் திசையில் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. தீமைகளை விட்டும் தடுத்து காப்பாற்றுவாயாக. எங்களது நோன்பு, தொழுகை மற்றும் தான தர்மங்களை ஏற்று அங்கீகரிப்பாயாக. அதன் நன்மைகளை கொண்டும் எங்கள் பெற்றோர்களுக்கு ஸ்வர்க்கத்தின் உயர்ந்த இடத்தை வழங்குவாயாக. எங்கள் பெற்றோர்கள் மற்றும் எங்கள் முன்னோர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களின் மனக்கசப்புகளை போக்கி உறவுகளை பலப்படுத்துவாயாக. எங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இல்லங்களில் யாரெல்லாம் திருமண வயதை அடைந்து திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புவது போலவே நல்ல துணை கிடைக்க கிருபை செய்வாயாக. திருமணமாகி குழந்தை இல்லாமல் வருந்துபவர்களுக்கு இந்த புனிதமான ரமதான் மாதத்தின் அருளை கொண்டும் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுத்தருள்வாயாக. எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையையும் வழங்குவாயாக. வழங்குபவர்களின் சிறந்த இறைவா, உனக்காக நாங்கள் பசித்திருக்கிறோம். உன் அருளை எதிர்பார்த்து தாகத்தோடு இருந்தோம். எங்கள் நோன்பை அங்கீகரித்து சுவனத்தில் வழங்கப்படும் உயர்ந்த உணவுகளை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வாழ்வின் இறுதி வரை எங்களுக்கு நல்ல உணவுகளை வழங்குவாயாக. எங்கள் உறைவிடங்களை பாதுகாப்பாயாக. ஏழைகள் மீது கருணை காட்டுவாயாக. இல்லாமையை போக்கி எல்லோருக்கும் உயர்வை தருவாயாக. எங்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்ட இறைவனே, நரகத்தின் நெருப்பு வாயில்களை மூடி சுவனத் தோட்டங்களின் வாசல்களை எங்களுக்காக திறந்து அதில் எங்களை அனுமதிப்பாயாக. உண்மையான உனது விசுவாசிகளின் இதயங்களை அமைதிப்படுத்தியதைப் போல எங்கள் உள்ளங்களில் அமைதியை ஏற்படுத்துவாயாக. இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. எங்களுக்கு எதிராக வன்முறைகளை ஊக்கப்படுத்துபவர்களை நீ ஊனப்படுத்துவாயாக. ஒற்றுமையாக இருந்து சதிகளை எதிர்கொள்ளும் சக்தியை தருவாயாக. எங்கள் தாய்மொழிக்கு எதிராக தொடங்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பில் இருந்து காப்பாற்றுவாயாக. கல்வியும் அறிவும் பெற்று நாங்கள் முன்னேறவும் பொறுமையை கொண்டு வெற்றி பெறவும் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. எங்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நாள் முழுவதும் உனது பாதுகாப்பை தருவாயாக. வாழ்நாள் முழுவதும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.